Hello everyone. So அதே group 4 2024 கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு இந்த ஒரு சம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க இங்க? Find the next number in the series given sequence 1, 2, 6, 24, 120. அப்படி நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 120க்கு அப்புறம் அடுத்து இருக்கிற சீக்வன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடுத்து இருக்கிற சீக்வன்ஸ்ல அந்த நெக்ஸ்ட் நம்ம மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அது ஒன்னும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். சோ பாருங்க, நான் சொல்றேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த 1க்கு நான் வந்து 1 into 1 அப்படின்னு நான் சொல்றேன். சோ 1 into 1 எனக்கு 1 கிடைச்சிருச்சு. கரெக்டா? இப்போ இந்த ஆன்சரை வச்சு நான் 1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து இந்த 2 கிடைக்கும். 2 போட்டாலே எனக்கு வந்து 2 கிடைக்கும். அடுத்து இந்த 2 இருக்கா, இந்த 2 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து இந்த 6 கிடைக்கும். 3 போட்டா கிடைச்சிருமா? அடுத்து இந்த 6 கூட எனக்கு என்ன மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். 6 கூட நான் கிடைச்ச ஆன்சர் வச்சுதான் நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கேன். இப்ப 6 கூட எனக்கு கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 24 கிடைச்சிருச்சு. அடுத்து 24 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 120 கிடைக்கும். அப்ப 5 மல்டிப்ளை பண்ணா 120 கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த சீக்வன்ஸ், இந்த 5 சீக்வன்ஸோட வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட வந்து நமக்கு தெரியும் 1 ஃபேக்டோரியல் வருது, இது வந்து 2 ஃபேக்டோரியல் வருது, இது வந்து 3 ஃபேக்டோரியல் வருது, இது வந்து 4 ஃபேக்டோரியல் வருது, இது 5 ஃபேக்டோரியல் வருது. ஓகேவா? இந்த 5 ஃபேக்டோரியலோடதுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போறேன். நமக்கு என்ன தெரியும்? நம்ம 12th 11th நம்ம என்ன முடிச்சிருப்போம்? ஃபேக்டோரியல் சம்ஸ்னாலே 6 ஃபேக்டோரியல் அப்படின்னாலே 6 into 5 into 4 into 3 into 1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? இப்போ நான் 6 ஃபேக்டோரியல் போடுறேன். இதை எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 6 into 5 into 4 into 3 into 1. சோ இது எல்லாமே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனலா நமக்கு 6 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வந்து 720 கிடைக்கும். இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 720 கிடைக்கும். சோ the answer is 720. ஓகே, ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் கொடுத்திருக்கிற சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு நான் கீழே ஒரு 2 கொஸ்டின் பின் பண்றேன், அதை நீங்க சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இருந்தா புரியல, டவுட் எப்படி இது பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? சோ என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் பத்தி உங்களுக்கு எந்த விதமான டவுட்னாலும் நான் என்னோட நம்பர் தரேன், பின் பண்றேன். சோ நீங்க அப்படி எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்றேன். சோ இதுவே நம்மளோட சேனல்ல வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வைக்கிற கண்டக்ட் பண்ற எல்லாருக்கூட ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் NCERT CBSE சிலபஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அவங்களோட 10th 11th 12th போர்ஷன்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ட்ரை டு ஸ்பீக். ஓகே, சோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.